Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. பிரியாணி என்பதை உணவு வகைகளில் ஒன்றாக மட்டும் கருதாமல் அதனை தமிழ்நாடு கொண்டாடிக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பிரியாணி விற்பனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு பிரியாணி விற்பனை நடந்தேறியுள்ளதாக வெளியாகியுள்ள தரவே இதற்கு உதாரணம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் பிரியாணி, பீஃப் பிரியாணி என அனைத்து விதமான பிரியாணிகளுக்கும் இங்கு ரசிகர்கள் உண்டு. சைவ பிரியர்களுக்கும் வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி என பல வகைகள் இருக்கின்றன. பிரியாணி மீதான மக்களின் மோகத்தை இங்கு நடக்கும் வியாபாரமே பிரதிபலிக்கிறது. தமிழ்நாட்டில் பிரியாணியின் சந்தை மதிப்பு ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் பிரியாணி வர்த்தகம் 10,000 கோடி ரூபாய்க்கு நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பிரியாணிக்கு என்று பிரத்யேகமாக பெரிய பிராண்டட் பெயர்களுடன் இயங்கும் உணவகங்களின் சந்தை மதிப்பு 2,500 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. நடுத்தர உணவகங்கள், சாலையோர கடைகள் என விற்கப்படும் பிரியாணிக்கான சந்தை மதிப்பு 7,500 கோடி ரூபாயாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பிரியாணிக்கு மிகப்பெரிய சந்தையாக சென்னை விளங்குகிறது. மொத்த வர்த்தகத்தில் இப்பகுதியில் மட்டும் 50 விழுக்காடு பிரியாணி விற்பனை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. கடையில் ஒரு கடையில் ஒரு ஸ்டைலில் செய்கிறாங்க. அது ஒரு டேஸ்ட் இருக்கு. ஒன்னொன்றுமே ஒரு தனித்துவமான டேஸ்ட்ல இருக்க தானே செய்யுது. அதனால பிரியாணி மவுசு ஏறிட்டு தான் சார் இருக்கு. வந்து நல்லா மசாலால நல்லா குக் ஆகி ஊறி இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்ப சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே எதனா ஃபங்க்ஷன்னா கூட என்னன்னா எல்லாமே பிரியாணி தான் சாப்பிட ஆசைப்படுறாங்க. நார்மல் ஃபுட்டை தவிர எல்லாம் இப்ப ஸ்டார்ட் அப்ல கூட சரி எல்லாம் பிரியாணி தான் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்றாங்க, மக்கள் நிறைய வாங்குறதுனால. எத்தனை உணவகங்கள் இருந்தாலும் பிரியாணிக்கு என தனி மவுசு சென்னை வாசிகளிடம் இருக்கிறது என்கிறார்கள் ஹோட்டல் துறையினர். முதலீடு குறைவாக இருந்தாலும் ஒரு சிறிய இடமாக இருந்தால் அங்கே பிரியாணி கடையை துவக்கத்திற்கு மிகவும் எளிதான ஒரு செயலாக இருக்கிறது. பிரியாணி கடைகள் பெருத்துவிட்டது, அதனுடைய டர்ன் ஓவர் கூடியிருக்கிறது. அந்த கடைகள் மக்களும் பொதுமக்களும் எளிதாக பிரியாணியை வாங்கி சாப்பிடலாம் என்கின்ற நோக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வருத்தமோ மகிழ்ச்சியோ கொண்டாட்டமோ குடும்ப விழாவோ விருந்தென்று முடிவு செய்துவிட்டால் பலரின் பிரையாரிட்டி பிரியாணி தான் சூப்பர் ஸ்டார். மொத்தத்தில் பிரியாணி என்றால் உணவு மட்டுமல்ல, அது ஒரு எமோஷன் என்பதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய பிரியாணி சந்தையாக சென்னை விளங்குவதாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஆண்டுக்கு 10,000 கோடி அளவுக்கு பிரியாணி விற்பனை நடைபெறுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கிறது. சென்னை வாசிகளை பொறுத்தளவு பிரியாணி வெறும் சாப்பாடு உணவு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வாகவும் பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.